ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுவடை கோழி இருந்துச்சு. சிறுவடை கோழி பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுது. அந்த முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இன்குபேட்டரில் வச்சு பொரிச்சிட்டோம். அதனால் அது அடையில் உட்காந்துட்டு இருந்து கினி கோழி முட்டை வச்சதுனால அந்த கினி கோழி முட்டை என்ன பண்ணால் ஒரு 20 முட்டைக்கு மேலே அது அடையில் வச்சுட்டேன். அதில் அடையில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 28 நாள் ஆச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கினி கோழி முட்டை. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குஞ்சுங்க உள்ளே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு, கினி கோழி குஞ்சு. அதே தொட்டாலவே எண்ணெயை கொத்துது கோழி வந்து. இதில் மீதி இருக்கிற முட்டையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குஞ்சு இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் அந்த முட்டை அடையில் வச்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டாக தான் குஞ்சு பொரிக்கும். அதனால் உங்கள் வீட்டில் யாராவது 1-2 கினி கோழி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சிறுவடை கோழியோ இல்லை நாட்டு கோழி பெருவடியோ இருந்தாலும் அதில் அடை வைங்க, கண்டிப்பாக குஞ்சு பொரிக்கும். அதில் ஒரு 2 நாட்டுக்கோழி வச்சிங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சு பொரிச்ச உடனே 21 நாள் கூட்டிகிட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரி வைக்காதீங்க, ஃபுல்லாகவே கினி கோழி முட்டை மட்டும் வைங்க, கண்டிப்பாக குஞ்சு பொரிக்கும். உங்களுக்கு யாருக்காவது டவுட்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம